ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 660 ஆரம்பிக்கிறது. அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவதை ஒருத்தன் நிறுத்திவிட்டால் தர்ப்பணத்துக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டான் என்று சொல்வதுண்டு. அப்படி சந்நியாசத்துக்கு சந்நியாசம். ஆனால் ஒரு அத்தியாசிரமி சந்நியாச தர்மத்தை விடும்போது அவர் சம்சாரத்துக்கு திரும்புவதற்காக அப்படி பண்ணவில்லை. எதி தர்மத்தை விடுவது அவருக்கு முக்கியமில்லை, நோக்கமில்லை. சமாதி நிலையில் சேர்ந்திருப்பது தான் அவருடைய நோக்கம். சந்நியாச ஆசிரணையை அவர் விடுவது அதன் லட்சியமான அனுபவத்தில் சேர்வதற்கே. சந்நியாசத்திலிருந்து கீழே வராமல் அதற்கு மேலே போவதற்காக விடுகிறார். அதனால்தான் அதி ஆசிரமி என்பது. இப்படி சொன்னதால் அனுபூதி வாய்க்க ஆரம்பிக்கும் நிலையில் எல்லா சந்நியாசிகளுமே துரியாசிரமத்திலிருந்து அத்தியாசிரமத்துக்கு போகத்தான் செய்வார்கள். அப்படித்தான் செய்யணும் என்று இல்லை. கிரகஸ்தாசிரமியாகவே இருந்து கொண்டும் கூட ஜனகர் ஜீவன் முக்தராக இருந்திருக்கிறார். சமஸ்த ராமதாஸ் சுவாமிகள் பிரம்மச்சரிய ஆசிரமியாக இருந்து கொண்டே அத்வைதானுபூதிமானாக இருந்திருக்கிறார். இப்படி இந்த 2 ஆசிரமங்களில் ரொம்ப அபூர்வமாக சிலர் இருந்திருக்கிறார்கள் என்றால், விதிவத்தான ரூல்களை கொண்டதான சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து கொண்டோ ஏராளமான மகான்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். டான் என்று ஒரே ஃப்ளாஷ் மாடலில் ஒரு சன்னியாசிக்கு சாட்சாத்காரம் சாஸ்வதமாக கூடும்போது அதற்கப்புறம் அதை எதுவும் கலைக்க முடியாது என்பதால் மூச்சு விடுகிற மாதிரி இன்வாலண்ட்ரியாகவே, அதாவது அனிச்சையாகவே ஆசிரம விதிகளை அவரால் விடாமல் அனுசரித்து வர முடியும். இப்படி பல பேர் உண்டு. ஒரே வீச்சில் இல்லாமல் சமாதி கூடுவதும் கலைவதுமாக இருந்து போக போக ஸ்திரப்பட்டவர்களில் கூட பலர் ரூல்களை விடாமல் அவற்றின்படியே பண்ணி கொண்டு போனவர்கள்தான். இதெல்லாம் பேச்சினால் புரிய வைக்கும் விஷயமில்லை. அவரவர் அனுபவத்தையும் ஈஸ்வரன் அவர்களை கொண்டு லோகத்துக்கு என்ன மாதிரி உதாரணம் காட்ட நினைக்கிறான் என்பதையும் பொறுத்தே ஒரு மகான் அத்தியாசிரமியாகவோ தேகம் விழுகிறவரை விதிவத்தான சந்நியாச ஆசிரமியாகவோ இருப்பது அமையும். எந்த விதி நிஷேதமும் தேவைப்படாதவனாகவும் சகல விதி நிஷேதங்களை முறித்து போட்டு உயரே போனவனாகவும் பரிபூர்ண சுதந்திரனான உள்ள ஒரு ஞானியை லோகத்துக்கு காட்ட வேண்டுமென்று ஈஸ்வரன் நினைக்கும்போது ஒருவரை அதிவர்ணாசிரமியாக்கி காட்டுகிறான். சாஸ்திர கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியம் என்று ஜனங்களுக்கு புரிய வைக்க நினைக்கும்போது அவனே ஒரு பிரம்மஞானியை சாஸ்திர விதிகளின்படியே நடந்து காட்டும் சன்னியாசியாக இருந்து காட்ட பண்ணுகிறான். தத்தாத்திரேயரும் சுகரியும் போன்ற அத்தியாசிரமிகளான குருமார்கள் பிரம்ம வித்யா பரம்பரையில் தோன்றியிருந்தாலும் கட்டுப்பாடுகள் ஒரேடியாக குலைந்து கிடக்கும் இந்த யுகத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாதவரான அத்தியாசிரமியிலிருந்து ஜனங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அவருடைய உள் அனுபவத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் தான் கௌடரிலிருந்து ஆசிரம கட்டுப்பாட்டுள்ளதான சந்நியாசத்தை தழுவியவர்களாகவே நம்முடைய குரு பரம்பரை அமைந்தது. லோகத்துக்கு வழிகாட்ட வந்த ஆச்சாரியால் சாஸ்திரோக்த கட்டுப்பாடுகளுள்ள சந்நியாசிரம ஆசிரமையாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது, அவரும் வழிகாட்டியாக மட்டுமில்லாமல் வழியை பின்பற்றுவராக தாமும் அத்தியாசிரமியிடமிருந்து இல்லாமல் சந்நியாசி ஒருவரிடமிருந்தே தீட்சை பெற வேண்டும். இந்த சாஸ்திர மரியாதையை வலியுறுத்துவதற்காக அவருடைய குருவும் கூட இப்படியே சந்நியாசியிடமிருந்து ஆசிரமம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்கிற ரீதியில்தான் கௌடபாதரிலிருந்து விதி நிஷேதங்களோடு கூடிய 4வது ஆசிரமிகளாக குரு பரம்பரை அமைந்திருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லப்போனால் 9 விஷயம் அகப்படுகிறது. புதையலாக அகப்படுவதால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே போவோம். அத்தியாசிரமிகளை பரமஹம்ச பரிவிராஜகர் என்று ஆச்சாரியால் சொல்வது எங்கே என்றால், இந்திரனை பல வருஷங்கள் திரும்ப திரும்ப சோதித்து பார்த்துவிட்டு அப்புறம் பிரஜாபதி அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்ததாக சாந்தியோகோபனிஷத்தில் இருக்கிறது. உபதேச ஆரம்பத்தில் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது தான் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறார். எல்லா ஆசை அரிப்புகளையும் துறந்தவர்களாகவும் வேறு நாட்டமில்லாமல் ஆத்ம ஞானம் ஒன்றுக்கே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாகவும் வேதாந்த விஞ்ஞானங்களிலே பூர்ணமாக ஈடுபட்டவர்களாகவும் பிரஜாபதி 4 பிரகரணங்களாக இங்கு கூறியுள்ள சம்பிரதாயத்தை அனுசரிப்பவர்களாகவும் உள்ள பரம பூஜ்யர்களான பரமஹம்ச பரிவிராஜகர்களாகிய அத்தியாசிரமிகளாலேயே இந்த ஆத்ம வித்தியை அறியக்கூடியது. தற்காலத்திலும் கூட இப்படிப்பட்டவர்களே இந்த வித்தியை சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறார்கள்.
இந்த யோக்கியதாம்சங்கள் இல்லாத வேறு யாரும் உபதேசிப்பதில்லை என்கிறார். உபனிஷத்தில் 4 பிரஷ்னங்களாக வரும் பிராஜாபத்திய வித்தியை உபதேசிக்கும் ஞானிகள் ஆச்சாரியால் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்று இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதாவது அவருடைய அவதாரத்துக்கு முன்பு வேத தர்மம் அடியோடு அணைந்து விடாமல் முணுக்கு என்றாவது பிரகாசித்து கொண்டுதான் இருந்திருக்கிறது என்று நிதர்சனமாகிறது. ஆத்மானுபவம் இல்லாமலே போலி பண்ணி கொண்டிருப்பவர்களும் ஞான வழி என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய ஆத்மசாஸ்திரங்களுக்கு வித்தியாசமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பௌத்தர் முதலானோரும் அப்பொழுது நிறைய இருந்தாலும் கொஞ்சமாவது வைதீகமான சத்குருக்களும் சம்பிரதாய பரம்பரையில் வந்திருப்பவர்களாக இருந்துதான் இருக்கிறார்கள். இப்படி இருந்தவர்களில் அத்தியாசிரமிகளும் இருந்திருக்கிறார்கள், துரியாசிரமிகளும் இருந்திருக்கிறார்கள். ஆச்சாரியால் குருமுகமாக துரியாசிரமம் பெற்றுக்கொள்ள நிச்சயித்த போது லோகத்தில் சாஸ்திர மரியாதை இருக்க பண்ண வேண்டும் என்று நினைத்து சாஸ்திர விதிகளையும் விட்டுவிட்டு அத்தியாசிரமிலிருந்து போகாமல் சாஸ்திரோக்தமாக நடக்கும் துரியாசிரமியான கோவிந்த பகவத்பாதரிடம் போய் தீட்சை வாங்கி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி கோவிந்த பகவத்பாதரும் கௌடபாதரும் தம் குருகளிடமிருந்து சந்நியாசம் வாங்கி கொண்டவர்கள். சுகர் சந்நியாசி இல்லை, அவர் அனுபேதராக பூணல் இல்லாமல் இருந்தார் என்றால் அது பூணலை அறுத்து போட்டுவிட்டு சந்நியாசி ஆனதால் அல்ல, பூணல் போடுவதற்கு முன்பே அவர் அத்தியாசிரமியாக புறப்பட்டு விட்டதால் தான். கௌடபாதர் கோவிந்த பகவத்பாதர் இருவருமே சந்நியாசிகளாய் இருந்தாலும் பின்னவர்தான் சந்நியாச நாமம் என்று புதிதாக ஒரு பெயர் பெற்றவராய் இருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.